அப்பாடா இப்போதாம்மா நல்லா இருக்கு. காலையிலேருந்து ஒரே வேலை, வீட்டிலேருந்து கிளம்பும் போது வேலை, வீட்டிலேருந்து கிளம்பி இவன் நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றது ஒரு வேலை, வந்து இங்கே வந்து பார்த்தா பரிமாறுறதுக்கு வேலை, ஒரே வேலையெல்லாம் பார்த்து உடம்பே டயர்ட் ஆகிட்டு போ. ஏட்டி உடம்பு வலிக்கணக்கா இருந்துன்னா பெட்ரூமில் போய் படுத்தி, இங்கே எப்படி வாசலுக்கு நேராக படுக்காத, மேற்கொண்டு கை கால் வலியெல்லாம் கூடிடும். வெட்டையில் படுத்தா தானே வலி கேட்கும். போமா, பெட்ரூம்குள்ளே காற்றே வராது, ஃபேன் காற்றை தான் போட்டுருக்கணும். இந்த இயற்கை காற்றோடு இப்படி படுத்து கிடக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ மரமோ போனவா ஒரேடியாக போயிட்டா போல, ஆளையே காணும்னும் உதவி வரும், எங்கேயாச்சும் அளப்பட போயிட்டு வரும். அவளும் சரியான ஆள், என்னம்மா ஆட்கள் வந்திருக்கு அப்படி இருந்து எவ்வளோ திமிரா போயிட்டா அவாட்டுக்கு. ஒரு 10 நிமிஷம் அவளுக்கு பரிமாறிட்டு போனா என்ன, வேணும்னே திமிருக்கு தான் பண்ணுதா. அவள் விளக்காண்டி இல்லாட்டாலும் எனக்காண்டியாவது இருந்துக்கலாம்லாமா. அவள் கெட்டன்னு தான் தெரியுமட்டி, அப்படி நம்ம போனாதான் இவளை எல்லாரும் ஏசுவாள்வோ, நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படலாம்னு நினைப்பா. அடே அப்பா, நான் கெட்டன்னு முடிச்சவனா, கெட்டனதோட மறு உருவே இவ தான், இவ என்னைய சொல்லுதா. ஆனால் என் நேத்தனா கறி இன்னைக்கு ஒன்றுமே சொல்லலை பத்தியா. இதுவே இவ இதுக்கு முன்னாடி இப்படி போயிருந்தா அப்படின்னா அதை சொல்லி ஏசுவாள்வோ. இன்னைக்கு அதை பற்றின பேச்சே எடுக்கலை. ஆமாட்டி, அவளுக்கு நல்ல இடம் பார்த்து கொடுத்துட்டா, அவன் மேலே நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு, இனியெல்லாம் உன்னை சண்டை போட மாட்டாள்வோ. நல்ல இடம் பார்த்து கொடுத்துட்டாளா? என்ன சொல்றா கிழவி? இத்தே என்ன எங்க அளவோட போயிட்டு வர? அது வழக்கமா போற இடத்துக்கு தான் போயிட்டு வரேன். அம்மா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நல்ல இடம் பார்த்து கொடுத்துட்டா வச்சுட்டான்னு மீனாட்ட சொல்லிட்டு இருக்கே, என்ன நடந்துட்டு இருக்கு? அதெல்லாம் ஒன்றை சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எத்தே எனக்கு விஷயம் தெரியும்லாத்தே, என்னத்த பேசிட்டு இருந்தியா? அதான் சொல்ல முடியாட்டம்ல. எதிலிருவா என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேக்காளோட, தெரிஞ்சுக்கிட்டு நான் என் தலையே வெடிச்சிருமே. சரி, எத்தனை நாளைக்கு மறைச்சிடாளோ, என்னைக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதானே ஆகும். அன்னைக்கு பாத்துக்கிட்டேன். சரி சரி, நீங்க சொல்லண்டா. என் வீட்டுக்காரங்க உள்ள தூங்கிட்டு இருக்கான், போய் என்ன எதுன்னு எழுப்பி தொலைஞ்சிடாத, நைட் அவனுக்கு வேலைக்கு போகணுமா. அப்படியாத்தே, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் அவருக்கு நைட் டியூட்டின்னு, இல்லன்னா எனக்கு தெரியாதுல்ல. ரொம்ப நீட்டாத, இப்ப எதுக்கு அவனை தேடுத? சாயங்காலம் நாங்க எல்லாரும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போலான்னு இருக்கோம். அதான் அவர்கிட்ட சொல்லிட்டு ரூபா வாங்கணும்ல, அதுக்கு தான் கேட்டேன். ட்ரெஸ் எடுக்க போறியா? ஏன் உனக்கு இருக்கிறது காணாதாங்க, போன வாரம் தானே இங்கே போனப்போ 3 சுடிதார் எடுத்துட்டு வந்து காட்டிட்டு இருந்த. எத்தே அது கேஷுவலா வீட்டுல போடுறதுக்கு தேவை, சேரி கட்ட வேண்டாமா தீபாவளிக்கு? உங்களுக்கு வேற நான் சேலை கட்டிட்டு தான் பிடிக்கும், இல்லாட்டா ஏசுவியா தீபாவளி அன்னைக்கு? அதெல்லாம் ஒன்னும் ஏச மாட்டேன், நீ எடுத்து பீரோல தான் அடிக்க வைக்க. துணிமணியை போட்டுட்டா தெரியுதா பாரு, எப்ப பார்த்தா அந்த ஒரு பேண்ட் சட்டை தான் போட்டு தெரியுத. ஒரு ட்ரெஸ் எடுக்க வேண்டாம், தீபாவளி அன்னைக்கு இந்த பேண்ட் சட்டையோட இரு எனக்கு போதும். பெரிய நல்ல மர்மம் வாங்கி சேலை கட்டி அதை நான் பார்த்து அழகு பார்த்து சந்தோஷப்படணுமா? நீங்க சந்தோஷப்படுங்களாட்டி வயிறுறீங்க, எனக்கு என்ன? தீபாவளி அன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போடணுங்கிறது எனக்கு ஆசை, அதனால நான் எடுக்க போறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கட்ட என்ன, டான 5 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பிடுவேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. உங்க பர்மிஷன்லாம் எனக்கு தேவை கிடையாது. நல்ல மாமியாரா இருந்தா எத்தையை நான் எடுக்க போலாமா வேண்டாமான்னு கேட்கலாம். இங்க ஏன்டா உயிரோட வாழ்தான் நினைக்கலோட்டெல்லாம் நம்ம கேட்டுட்டு நிக்க முடியுமா? பாத்தேட்டி எப்படி பேசிட்டு போறான்னு என்ன பாத்தியான்னு ஏன்ட்ட கேட்க. நீ உன் மவன் தான் அவளுக்கு அவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கல பாரு, என் இஷ்டம் நான் போய் எடுப்பேன்ட்டு போறா. இந்த பேச்செல்லாம் எப்படி வருது? உன் மாவன் கொடுக்க தைரியத்துல வருது. இவளை பேசி என்னத்துக்கு? நீ உன் மவனை உருப்படியா வளர்த்துருந்தனா இவ்வளவு தூரம் இவட்ட பேச்சு இருக்கன்னு அவசியமே இருந்திருக்காது. சரி ஏம்மா, நம்மளும் சேர்ந்து போயிட்டு வருமா? எங்கிட்டி சவுளி எடுக்கவா? ஆமாம்மா, எனக்கும் 2 சேலை எடுக்கணும். இங்க நல்ல நல்லதா போட்டிருப்பானுவோ, ஆளோட சேர்ந்து போய் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் பத்தியா. நீ மட்டுமா அந்த வளர்ந்த மாடோட போற? நீ வா, நீ நான் அண்ணே என் வீட்டுக்காரரு எல்லாருமே சேர்ந்து போய் எடுத்துட்டு வருவோம். எம்மடி நான் வரலம்மா, எனக்கு கைகாலெல்லாம் உழையுது, எனக்கு அங்கே வந்து நிக்க முடியாது. நீயே பார்த்து எனக்கு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வா, நாமலாம் கடைக்கு வந்துக்கிட மாட்டேன். எம்மா வாமா, ஏட்டி சொன்னா கேளு. நீ வேணா உன் மாப்பிளைய கூட்டிட்டு அண்ணனையும் கூட்டு போயிட்டு வா, நாமலாம் வர முடியாது. தூரந்தி நான் போய் படுக்கட்டும். ஏட்டி அண்ணனுக்கு ராத்திரி வேலை வேறல, இப்ப அவனை கடைக்கும் கூட்டு போக முடியாது. நீ அவன் 8 மணி 9 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பணுமானா, நீங்க 5 மணிக்கு போனீங்கன்னா 10 மணிக்கு தானே வீட்டுக்கே வருவியே. கூட்டமா போனா முன்ன பின்ன ஆயிரும், வேலைக்கும் லீவ் போட முடியாது, அவனு செத்து தூங்கணும். நான் சொல்றேன், நீ மருமனை மட்டும் கூட்டு நீ மருமனை இந்த வளர்ந்த மாடும் சேர்ந்து போயிட்டு வாங்க. அண்ணனை அவட்ட ரூபா கொடுக்க சொல்லுதேன், நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ, அவ ரூபா கட்டிடுவா. சரியா? சரிம்மா, வேற என்ன செய்ய, அவனுக்கு வேலையை எடுத்து கூட்டு போக முடியாது. அப்படியே செய்யி. நாம வாட்டுக்கு தீபாவளிக்கு துணி எடுக்க சரின்னு சொல்லிட்டோம். கையில ரூபா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரிலாம் இருக்கு. முனிசப்பா வந்துட்டவனா கேட்கணும், இவளோட கூட்டிட்டு போவா வேண்டாமா? வேண்டாம், இவ்வளவு வந்தால்வனா ஒட்டி கிரட்டி ரூபா எடுத்து விட்டுருவாள்வோ, மேற்கொண்டு கொண்டு சண்டை போட்டு கிடப்பாள்வோ. சரசு வாங்க. சப்பா என்ன வெயில், பங்குனி சித்திர மாசம் வரலாம் வெயில் அடிக்கி, கொஞ்சம் தண்ணி கொண்டா சரசு. அந்த வரேன். ஏட்டி ஏன் நித்யா முனிசு அப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுங்க. அந்த வரேம்மா. நித்யா நீ தான் போ. ஏன் நீ என்ன செய்தா? நீ போய் கொடு. ரொம்ப நடிக்கா, வீடு வாசல் பூரா நான் தானே தூத்தேன், நீ ஒண்ணுமே செய்யாம தானே படுத்து கிடந்தா. இப்ப நீ போய் தண்ணி கொதி கொடுப்போ. ஏட்டி கூட்டது காதுல விழலையா? இப்ப வந்தோம்னு வைங்க, 2 பேரும் ஆட்டி நொறுக்கி போட்டுறேன் பாத்துக்கோ. அந்த நித்யா வராமா? போயாம டீ படுத்தே கிடக்கா. போய் தொலைவேன். சை எப்பா, இடத்த காலி பண்ணப்பா, இப்பதான் ஃப்ரீயா இருக்கு படுக்கிறதுக்கு. இந்தாம்மா. இவ்வளோ நேரம் மாட்டி? ஏம்மா, அடுப்படி போய் குவாதிட்டு தானே வர முடியும். அங்க ஒருத்தி இதுவும் செய்யாம படுத்து கிடக்கா, அவளையெல்லாம் ஒன்றும் சொல்லிடாத. கணக்காத, அப்பாட்ட கொடு தண்ணிய. இந்தாங்கப்பா. சப்பா இப்பதான் நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் தாங்க. இந்தா. சரி, எங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போறோமா? போயிட்டு வா. ரூபா கொஞ்சம் குறையா இருக்க மாதிரிலாம் இருக்கு.
ஏன் 2000 ரூபா உங்ககிட்ட வச்சிருந்தல பத்தாது? எங்க துணிமணியே 1000 முடிஞ்சிருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆச்சு இருக்கு. அங்க போனா ஒரு ஜூஸோ காப்பியோ குடிப்போம் வேண்டாமா? இன்னும் 2000 ரூபா தாங்க. கூட குறைய ரூபா போட்டு எடுக்கணும். அப்புறம் என்ன செய்வேன்? உனக்கெல்லாம் சேலை இருக்குன்னு தானே சொன்னா? எனக்கெல்லாம் ஒண்ணு எடுக்கல. உங்க பிள்ளைகளுக்கு தான் 1000 ரூபா 1200 குறைஞ்சு நல்ல துணிமணியிலே கிடையாது. 2000 ரூபாய் வச்சுட்டு ஒருத்திக்கு மட்டும் எடுத்துட்டு வரட்டுமா? வீட்டுல சண்டை போட்டு நாரிட்டு கிடப்பாள் பரவாயில்லையா? எனக்கெல்லாம் தேவையே கிடையாது. எனக்கு வீட்டுல இருக்க சேலையிலே போதும். நான் ஒன்னும் அனாவசியமா செலவழிக்கலாம் கிடையாது. உங்களுக்கு கூட வேசியும் சட்டையும் எடுக்க வேண்டியதா இருக்கு. நான் அந்த வார கடைக்காரட்டே சேலை எடுத்து வச்சிருக்கேன். அதுவே எனக்கு போதும். என்னமோ நீங்க எனக்கு லட்சமா ரூபா கொடுத்து நான் சேலையெல்லாம் வாங்கி அடிக்கிட்ட மாதிரி எல்லாம் நினைக்க வேண்டாம், பேச வேண்டாம். ஒரு சேலை எடுத்துட்டு 10 மாத்தைக்கு அதுக்கு கடன் அடிச்சுட்டு அலைவேன். என்னமோ நான் சேலை எடுத்து தான் காசு போன நாசமா போற மாதிரி சேலை எடுக்க போறதுல எல்லாம் கேக்கிய. ஏம்மா நீ எடுக்க போறது இல்லைன்னு சொன்னியேன்னு கேட்டேன். வேற எதுவும் தப்பா கேட்கல. ஆமா, நீங்க நல்ல மனசு உள்ளதான். தெரியுமா எனக்கு உங்களை பத்தி. சரி கத்தா தாயா 2000 ரூபா வேணா அங்க என் பாக்கெட்ல 2000 ரூபா போட்டு வச்சிருக்கேன். நேரத்து கழட்டி போட்ட சட்டையில அதுல இருந்து எடுத்துக்கோ. பிள்ளைல கூட்டு போறியா எப்படி? அதெல்லாம் ஒருத்தையும் கூட்டு போல. நான் மட்டும் தான் ஆளோட போய் எடுத்துட்டு வரப்போறேன். அவளோட கூட்டு போய் சண்டை போட்டு நாரிட்டு கிடக்கா. எம்மா நாங்களும் வரமா? எட்டி நீ இன்னும் உள்ள போறியாட்டி? இங்க நின்று ஒட்டு கட்ட எடுக்க என்ன பேசாவுன்னு உங்களை எல்லாம் கூட்டு போய் என்னட்டி ஆக போகுது? சண்டை போட்டு நாரிட்டு கிடப்பிய. எம்மா சண்டையெல்லாம் போட மாட்டோமா, அமைதியா வரமா, எங்களையும் கூட்டு போமா. ஏன் முனிசு? என்னட்டி? எட்டி அம்மா சவுளி கடைக்கு போறாளாம், வா. சவுளி எடுக்க போறா? நான் வந்துட்டேன். எம்மா சவுளி எடுக்க போறோம். இப்ப போன எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்லுமா. நீ அப்படி அதை பத்தி எல்லாம் கவலைப்படுதா? நான் மட்டும் தானே போறேன். நீங்க வீட்டுல தானே கிடக்க போறியா? நான் எத்தனை மணிக்கு போனா உங்களுக்கு என்ன? எம்மா என்னமா இப்படி சொல்லியா? நாங்களும் வரணும்ல. வந்து சண்டை போட்டு நாரக்கா. போன தடவை கடை கூட்டு போனவே 2 பேரும் அடிபடி சண்டை போட்டு கிடந்தியா கடையில வச்சு. எனக்கு எவ்வளவு கேவலமா இருந்து தெரியுமா? இப்பவும் உங்களை கூட்டு போய் நான் கேவலப்பட்டு நிக்கணும் எனக்கு அவசியம் இல்லட்டி. ஏதாவது துணிமணியில எடுத்துட்டு வருவேன், அதை போட்டு தீவாளியே கழிங்க. போ, நாங்களும் வருவோம். நாங்க வராமல நீ எனக்கு துணி எடுக்க வேண்டாம், எனக்கு தேவையும் இல்லை. அப்படியே ரொம்ப சந்தோஷம். துணிமணி எடுக்க வேண்டாம், எனக்கு ரூபா மிச்சம். பலகாரம்லாம் செய்யணுமே, ரூபா பத்தலையா? யார்கிட்ட போய் கடை வாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ துணிமணி வேண்டாம்னு சொல்லிட்ட பத்தி அந்த ரூபாயை வச்சு நான் நல்ல ருசியா எல்லாம் செஞ்சுக்கிடுவேன். யாரையுமே நிக்க வேண்டாம். எப்பா அம்மாட்ட சொல்லுங்கப்பா கடையை கூட்டு போய் சொல்லி. எங்க ட்ரெஸ் எப்படிப்பா அவ பார்த்து எடுக்க முடியும்? நாங்க கடைக்கு போய் போட்டு பார்த்து பிடிச்சிருக்கா எப்படின்னு பார்த்தானே எடுக்க முடியும். அவளுக்கு என்ன தெரியும் எடுக்கிறதுக்கு? அவளுக்கு அவ சேலையே ஒழுங்கா செலக்ட் பண்ணி எடுக்க மாட்டா. எடுத்துட்டு திரும்ப கொண்டு போய் மாத்திட்டு நிப்பா. இதுல எங்களுக்கு எப்படி துணிமணி ஒழுங்கா எடுத்துட்டு வருவாவா? சொல்லுங்கப்பா, எங்களையும் கூட்டு போய் சொல்லுங்கப்பா. ஆமாப்பா, நாங்க சண்டையெல்லாம் போட மாட்டோம்ப்பா. போயிட்டு நாங்க அமைதியா வந்துருவோம். சரி சரசு, பிள்ளைகளையும் கூட்டு போயிட்டு வா. அப்படியே? அப்ப நான் கடைக்கு போகல, நீங்களே கூட்டு போயிட்டு கூட்டுவாங்க. ஏம்மா எனக்கு ஏகப்பட்ட வேலையில இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு போய் நான் கடையில உட்காரவா? பரவே, நான் மட்டும் வெட்டியா இருக்கணும். நீ வீட்டுக்குள்ள வேலை பார்க்க எப்ப வேணாலும் பாத்துக்கிடலாம். நான் வெளி வேலையில பாக்கணும். நான் வாட்டுக்கு சவுளி கடையில போய் உட்காந்துட்டோம்னா வியாபாரம் நடக்குமா? இங்க இவரோட கூட்டு போனா நிம்மதியா இருக்க விட மாட்டாளுவாங்க. ஒருத்தி மாத்தி ஒருத்தி சண்டை போட்டு கிடப்பா. அம்மா சண்டை போட மாட்டேம்மா, கூட்டிட்டு போம்மா. சரி கூட்டிட்டு போறேன். ஆனா ஒருத்தியாவது அங்க வந்துட்டு அவளுக்கு அந்த ட்ரெஸ் அமைஞ்சிட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் அமையல, அவளுக்கு அதிகமா எடுக்க எனக்கு குறைய எடுக்கன்னு ஏதாவது சொல்லி சண்டை போட்டேன்னு வைங்களேன், அங்கனே அப்படியே விட்டுட்டு நான் வாட்டி வீட்டுக்கு வந்துடுறேன் பாத்துக்கோ. சரிம்மா, நாங்க சண்டையே போட மாட்டோம். எத்தனை மணிக்கு போகணும்? 5 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கணும். இப்பவுமே நீங்க கிளம்ப ஆரம்பிச்சேன்னா சரியா இருக்கும். போய் கிளம்புங்க. என்னத்து கிளம்ப? நான் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்கேன். நீ போகணும்னு சொல்லு, அந்த வந்துருவேன். என்ன? ஆமா டீ, ஊர் சுத்தணும், ஜவுளி கடைக்கு போனா மட்டும் ரெடியா இருங்க. வீட்டுல ஒரு வேலை சொன்னா மட்டும் செஞ்சிடாதீங்க. என்ன இந்த அம்மா ஒருத்தி நல்ல சந்தோஷமா இருக்க மூமெண்ட் எல்லாம் கெடுத்து விட்டுருவா. நித்யா நீ வாட்டி நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம்னு யோசிப்போம். சரிக்கா. என்னது அதுக்குள்ள கிளம்பிட்டால? கொஞ்ச நேரமாவது பேசலாம்ட்டு இருந்தேனே. இந்த அம்மா வேற விருந்தாள் வரவுன்னு போக விடாம ஆக்கிட்டா. இப்ப இப்படி பேச? சரி இது ஒரு வகைக்கு நல்லதுதான். எப்ப பார்த்தாலும் கடைக்குள்ளே வச்சு பேசினாலும் அண்ணன் வந்துருவான், இல்லாட்டா அப்பா வந்துருவோ. இன்னைக்கு வெளியில எங்கேயாவது நின்று பேசுற மாதிரி இருக்கட்டும். சீக்கிரமா ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இருந்தாலும் பயமா இருக்க. கடவுளே, போலீஸ் கேஸ் ஆகாம இருந்தா சரிதான். ஏ அப்பா, மின்னல் வேகத்துல வண்டி ஓட்டுதா? வண்டியை பிடிச்சிருவா பிடிக்க மாட்டேனான்னு தெரியலையே. ஹலோ மகா மேடம். மேடம் வெக்கப்பட்டெல்லாம் போதும், ஒரு 5 நிமிஷம் வண்டி நிறுத்துங்களேன். நீங்க எப்ப வந்தீங்க? நான் ரொம்ப நேரம் உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டே இருக்கேன். நீங்க பின்னாடி திரும்பி பார்க்க மாதிரியே இல்ல. வண்டி ஓட்டும்போது எப்படி திரும்பி பாப்பாவலாம்? சரி சரி, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணுமே, இறங்கி வரீங்களா? என்னது பேசணும்? எதா இருந்தாலும் இப்படி பைக்ல உட்கார்ந்த மாதிரியே சொல்லுங்க. தனியெல்லாம் நின்று பேசணும் அப்படின்னா யாராவது பார்த்து எங்க அப்பாட்ட சொல்லிடுவாங்க. எங்க நீங்க காட்டு வழியெல்லாம் விட்டு போயிட்டு இருக்கீங்க? இது என்ன பாதை? நான் இது வரைக்கும் இங்கோட்டி வந்ததே இல்ல. அந்த சைடு டிராபிக் ரொம்ப இருக்குல்ல, எனக்கு ஓட்டத்துக்கு பயமா இருக்கு. அதான் குறுக்குழியா விட்டு போமேன்னு ஓடி வந்தேன். சரி என்ன யாரும் வரமாட்டாங்கன்னு ஆயிடுச்சு. வாங்க கீழே இறங்கி பேசுவோம். ஏன்டா நீங்க இப்படியே சொல்லுங்க. இப்படியே இவ்வளவு நேரமா உட்காந்துக்கிட்டு பேச கொஞ்சம் கீழே இறங்கி வாங்கலாம். எங்க நான் கிட்டே அது பைக்கு கிட்டேயாவது நின்று பேசுவோம். அம்மா இங்க ரொம்ப வெக்கப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. சாதாரணமா தான் பேசணும்னு சொன்னேன். நான் ஒன்னும் வெக்கப்படல. என்ன சாவி வண்டியில இருக்க, எப்படி இறங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியாங்க? நம்பிட்டோம். இறங்கி வரீங்களா? வந்ததுதான் வந்தீங்க, அந்த பைக்கை விட்டு இந்த பக்கம் வரலாம்ல? இதுக்கு நல்லா வர முடியாது. சொன்னா சொல்லுங்க, சொல்லாட்டி போங்க. சொல்லிருந்தோம்மா. சரி, இனி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா?
பதில் சொல்லுங்க. இப்படி திரும்பிக்கிட்டா எப்படி? அதான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, திரும்ப திரும்ப கேட்டா. அதுக்கு இல்ல, எங்க வீட்டுல எங்க அம்மா பொண்ணு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இது வரைக்கும் எந்த இடமும் அமையல, இனிமேலும் அமையாது. ஏன்னா எனக்கான பொண்ணு தான் கடவுள் என் முன்னாடி நிறுத்திட்டாரு. அடே அப்பா. அதான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு எங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு பெரிய விஷயம் இல்ல. பட் உங்க வீட்டுல ஓகே சொன்னா மட்டும்தான் நான் அம்மா கிட்ட பேசி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். உங்களுக்கும் என்னைய பிடிச்சிருக்குன்னா எதுக்காக டிலே பண்ணிட்டு இருக்கணும்? உங்க வீட்டுல எல்லா விஷயத்தையும் சொல்லி சம்மதம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா போதும், அடுத்த நிமிஷமே நான் எங்க அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு அங்க வந்து நின்றுவேன். ஆமா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க என்ன நீவா பொண்ணு கூப்பிடணும், நீங்க நாங்கன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னோம்ல. ஆமாண்ணே, சொன்னீங்களா? ஞாபகமே இல்ல. பாத்தீங்களா, நான் சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களுக்கு நினைவுல வச்சுக்க முடியலையா? நாளைக்கு உங்களை நம்பி நான் எப்படி கல்யாணம் ஆகி வரலாம்? இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா மேடம்? இந்த விஷயத்துக்கும் கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பாருங்க, இப்பவும் நீங்க நாங்க தான் பேசுறீங்க. சரி தாயா, நான் இனிமே நீவா பொண்ணே பேசுனேன். நீ உங்க வீட்டுல சொல்லி எப்போ சம்மதம் வாங்க போறேன்னு சொல்லு. சீக்கிரம் சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் அம்மாவை கூப்பிட்டு உடனே வரணும். ஏன்னா எங்க வீட்டுல ரொம்ப சீரியஸா அம்மா பொண்ணு தேடிட்டு இருக்கா. கல்யாண வயசும் போயிட்டே இருக்கு, பதிலே காணும். என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் எங்க அப்பா கிட்ட போய் பேச அளவுக்கு தைரியம் கிடையாது. அப்போ உங்க அம்மா கிட்ட சொல்லலாம்ல? எது? எங்க அம்மிட்டியா? எங்க அப்பாட்டியாவது சொன்னோம்னா உசுரோட வாழ்வேன்னு சொல்லிடலாம். எங்க அம்மாட்ட சொன்னோம்னா அன்னைக்கே நான் ஜாலி முடிஞ்சிருவேன். அப்ப என்னதான் வழி? கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்ல. நான் வேணா உங்க வீட்டுல வந்து பேசட்டுமா அப்போ? எனக்கு என்ன சொல்லனே தெரியலையே. இப்போ இவ்வளவு அவசரமா கல்யாணத்தை பத்தி பேசணுமான்னு யோசிக்கேன். உனக்கு என்னப்பா, உனக்கு பிரச்சனை இல்ல. என் பாடுதான் பெரும்பாடா போச்சு. எங்க போனாலும் இன்னும் கல்யாணம் அமையலையா, இன்னும் கல்யாணம் முடியலையா, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேள்வியா கேட்டு கொள்ளுதாவோ. நீ கொண்டு எங்க அம்மா அந்த பொண்ணு இருக்கு இந்த பொண்ணு இருக்குன்னு கிட்டத்தட்ட 100 ஊர் சுத்தி 100 ஜாதகம் பார்த்திருப்பா. போதும் போதும் ஆயிடுச்சு அவளுக்கும். அதான் சீக்கிரம் கல்யாணத்தை முடிப்போமே உங்ககிட்ட கேட்கேன். அப்ப உங்களுக்கா ஒன்னும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன இல்ல? ஊருக்காண்டி தான் நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க, அப்படித்தானே? அப்படியும் வச்சுக்கலாம். அதுக்காண்டி எனக்கும் ஆசை இருக்காதுன்னு இல்லல்ல. அப்படி சொல்லுங்க. அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்க, அதனாலதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல மாதிரி சொல்லுவீங்க. சரி, அது போட்டும். உனக்கு இப்போ மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? எனக்கு என்ன சொல்லனே தெரியல. திடீர்னு நீங்க கல்யாணம் வச்சிருக்கவும் நானே அப்படி ஷாக்காய் நிக்க மாதிரி தான் நின்றுட்டு இருக்கேன். சரி, இப்போ ஒன்று செய்வோம். நீ பேச ட்ரை பண்ணி பாரு. உன்னால முடிஞ்சுன்னா பண்ணு, இல்ல அப்படின்னா எனக்கு ஒரு கால் பண்ணு. நானே நேரா வந்து உங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசி சம்மதிக்க வைக்கேன். சரியா? பேச ட்ரை பண்ணி பாக்கேன். வேற என்ன செய்ய? அப்பா ரொம்பலாம் சலிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. மேடத்துக்கு கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையா? எனக்கு இஷ்டம் கிடையாதுதான். ஆனா நீங்க பாவம் ரொம்ப கெஞ்சிட்டே பத்தில, அதான் போனா போட்டுன்னு பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ரொம்ப நன்றி மேடம். இருக்கட்டும். இதே பாசத்தோட கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தா நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தான் எங்களை பாசமா பாத்துக்கிடணும். எல்லாம் இப்ப இப்படிதான் பேச்சு வரும். அதுக்கப்புறம் எப்படி உள்டாவா மாறுதோ தெரியாது. அப்படிலாம் இல்லம்மா, நாங்க இப்ப எப்படி இருக்கோமோ இதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் இருப்போம். பாக்கதானே போறேன். சரி, நேராயிட்டு பேசினா பேசிட்டே இருந்துருவோம். நான் போட்டுமா? நம்ம அப்படி என்ன பேசிட்டோம்? இப்ப நீ போலாமான்னு கேட்க கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போயேன். என்ன பேசிட்டோம்? போமா நினைக்காவா? தனியா போய்கிட்டு இருந்த ஒரு வயசு பிள்ளைய கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு கேட்டதே தப்பு. இவ்வளவு பெரிய பேச்சு பேசிட்டு என்ன பேசிட்டோம்னு வேற கேட்க என்ன? யார்கிட்ட பேசினேன்? என் ஃபியூச்சர் ஒய்ஃப் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். பாங்க. அம்மா என்ன அழகா வைக்கப்படியா? நான் ஒன்னும் வைக்கப்படலனே. சாவி கீழே வந்துட்டானே எடுக்க போனேன். மேடம் கொஞ்சம் திரும்பி பாருங்க, சாவி பைக்லயே தான் இருக்கு. இப்படித்தானே அசிங்கப்படுறது வாழ்க்கையில. சொல்லுங்க. கண்டிப்பா சீக்கிரம் வீட்டுல பேசிடுனா. என்னால ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்லுதீங்க? எனக்குன்னு நிறைய ஆசைகள் இருக்கு. உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிடணும், நீ எனக்கு சமையல் பண்ணி தரணும், நான் சாப்பிடணும், நம்ம 2 பேரும் இதே பைக்ல ஒன்னா உட்காந்து ஊர் சுத்தணும். இப்படி எவ்வளவோ கனவு கண்டுட்டு இருக்கேன் தினமும். அது நினைவாவது உன் கையில தான் இருக்கு. விளையாட்டா இருந்துடாத மகா. அப்பா அம்மா கிட்ட சீக்கிரம் பேச பாரு, சரியா? போயிட்டு வா. எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி. வேற என்ன? பார்த்து போயிட்டு வாமா. எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் பஸ்ஸுக்காரனா வரக்கானு பாருங்க. அது நம்ம டயத்தை கனெக்ட் பண்ணி வந்துட்டோம் பத்தி அந்த அட்டாக்க தான் ஜீவானுவோம். இதுவே ஒரு 5 நிமிஷம் நேராகி வந்தோம்னா உடனே நேரத்துக்கு பஸ் போயிடும். யாராவது மணி 5:45 ஆயிட்டு 5:30 வண்டி பிடிக்கன்னு நினைச்சோம். போயிட்டான் போலயே. என்ன சரசக்கா, எல்லாரும் தூரமா போறியே? இங்க நம்ம திருநெல்வேலி தான், சவுளி எடுக்கதாமோ? அப்படியா? நாங்களும் கரெக்ட் தான் போதைக்கு இருக்கோம். நீ இன்னைக்கு எடுக்க போறியம்மா? இல்லக்கா, நேத்தான் போய் எடுத்துட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா சேலையும் சட்டையும் வித்தியாசமா இருக்கு, பாத்துக்கோங்க. ஐயே, ஒரே மாதிரி இருக்கும்னு நினைச்சு எடுத்துட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா சேலைக்கும் சட்டைக்கும் கலரே சம்பந்தம் இல்லக்கா, வேற மாதிரி வச்சிருக்கான். மேற்கொண்டு சேலையில உள்ள சார்வை எல்லாம் ஒரு மாதிரி பழைய மாடல் மாதிரி தெரியுது. கடையில வச்சு பக்கல பழைய மாடல் தெரியலதான். தெரியலக்கா, அவனும் லைட்டோட போட்டு வச்சிருக்கான். பத்தியில உள்ள வச்சு பக்கல நல்ல பளபளன்னு புதுவும் சேலை மாதிரி தெரியுது. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பழைய மாடல் மாதிரி பழைய சேலை மாதிரி இருக்கு. அதான் போய் மாத்திட்டு வருமேன்னு உட்காந்துருக்கோம். சரி, வள்ளிக்குமா அப்படி? இல்லக்கா, நான் இன்னைக்கு துணி எடுக்கவே போறேன். அவ நேத்து எடுத்ததான் மாத்த போறோம்னு சொன்னா. சரி, அவ கூட சேர்ந்து போயிட்டு வருமேன்னு உட்காந்துருக்கேன். சரி 5:30 மணி வண்டி போயிட்டோமா? இல்லக்கா, நாங்களும் அந்த வண்டியை கணக்கு பண்ணி தான் 5:20க்கே வந்து உட்காந்துருக்கோம். பாத்துக்கோங்க, மணி 5:45 இன்னும் வரக்கானும். வெறுப்பா இருக்கு, அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் வண்டி வரலையான்னு. வருவானா இருக்கும் போய் இனிமேதான். சின்ன பொண்ணு லட்சுமி சட்டம் முடித்தியா? கூட்டம்க்கா, நீ போன பேரத்தையே வரணும்னு சொல்லிட்டாவோ. எம்மா பூ மாதிரி வருவாளோ? தெரியல டி. வீட்டுல மாடை பார்க்க ஆள் இல்லைன்னு சொன்னா. அந்த மாமா வந்துட்டோம்னா மாமட்ட மாட்டை ஒப்பிடிச்சிட்டு வந்துருவா. யாரும் இல்ல அப்படின்னா பூ மாதிரி தானே பார்க்க சொல்லுவா.
கூட்டிட்டு வராளா நம்ம தெரியல. பஸ் வேற வந்துரும் போலயே, நேரத்தோட வரணுமே அவ. தரசுக்கா ஏப்பா நான் வந்துட்டா. ஏப்பா ஏக்கா வண்டி போயிட்டானோக்கா, எனக்காண்டி தான் நிக்கலோ. இல்ல லட்சுமி, இன்னும் 5:30 மணி வண்டி வரவே இல்லையா? ஏப்பா நல்ல வேலை. நான் அதான் புலம்பிக்கிட்டே வரேன், எல்லாரையும் போங்கனாலும் சொன்னோம் இல்ல, நமக்கு நேராயிட்டு நம்மளால அவளுக்கும் பிற பஸ் விட்டு நிப்பாவல அப்படின்னு தான் புலம்பிக்கிட்டே வந்தேன். அதுக்கு இப்படியே ஓடியாருவா. காலையில ஒரு பஸ் போனா அடுத்த பஸ்ஸுக்கு போய்க்கிடுது. குமரி ஏக்கா, நீங்க 2 பேரும் வந்துருப்பீல, வந்திருக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்க்கா. நாங்களும் நீ வருவியான்னு கேட்டுட்டே தான் இருந்தோம் அம்மாட்ட. ஏக்கா ட்ரெஸ் நல்லா சூப்பரா எடுக்கணும்னுக்கா என் கூட படிக்க பிள்ளைலாம் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து காட்டிச்சுக்கா, அழகழகா எடுத்துருக்குவோ. அப்படியா, நம்மளும் அதே மாதிரி எடுத்துட்டா போச்சு. மல்லியால குப்பியா லட்சுமி வரக்கானும். அவ ஏற்கனவே சேலை கரெக்டா சேலை எடுத்துட்டாலாம்க்கா. ஆமா, அவனுக்கு துணிமணி எல்லாம் அவனே எடுத்துக்கிடுவானா, அவ வீட்டுக்காரரும் நானே எடுத்துக்கிட்டாரான். என்னத்துக்கு போட்டு கடைக்கு அலையான்னு சொல்லிட்டா. சரி அப்ப எடுத்துட்டானா கடைக்கு வந்து என்னத்துக்கு. சின்ன பண்ணி உன் வீட்டுல மாமியெல்லாம் வரலையா? அது எனக்குக்கா கடைக்கெல்லாம் வந்தது, அதெல்லாம் வராது. என் வீட்டுக்காரர் தூங்கிட்டு கிடக்காரு. நாத்தனா வீட்டுக்காரரும் நான் வந்திருக்காவோ, அவ பைக்ல வரண்டிருக்காவோ கடைக்கு. இங்க நம்ம போற கடைக்கே வா. ஆமாக்கா, அவ எதுக்கு வந்து தொலைதான்னு தெரியல. அவ ஊர்ல போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட வேண்டியதானே. உனக்கு இன்னுமா விவரம் புரியல சின்ன பொண்ணு. அவ ஊர்ல போய் எடுத்தாப்னா அவ புருஷன் காசுல எடுக்கணும். இங்க வந்து எடுத்தானா உன் வீட்டுக்காரர் ரூபா கொடுத்துலாம் எடுக்க சொல்லுவான். அதுக்கு தான் இங்க வந்து எடுக்கா. மேற்கொண்டு நீ எந்த மாதிரி துணியில எடுக்க, எவ்வளவு ரேட்டுக்கு எடுக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் அம்மிட்ட போய் சொல்லி கொடுப்பா. இதுக்கு தான் வாரா, இது தெரியல உனக்கு? ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி தான். தீபாவளி சவுளி செலவை எங்க தலையில கட்டிடலாம். அம்மையா கொண்டு நான் என்ன துணிமணி எடுக்கணும்னு பார்த்து எங்க மாமியாட்ட போய் போட்டு கொடுத்து சண்டை எடுத்து விடலாம். நீ எவ்வளவு வர வேண்டாம்னு சொல்லிருக்க வேண்டியதானே? நாங்க எல்லாரும் சேர்ந்து போறோம், அவ எதுக்குன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? எங்கக்கா, என் மாமியா என் மாவா வந்தே தீருவாங்க. அவட்ட வராதுன்னு என்னன்னு சொல்ல மேயா கொண்டு அவ புருஷன் வேற வந்திருக்கான் பாத்தீங்களா. நம்ம அவன் முன்னாடி ஒரு மாதிரி பேச முடியாது அப்படிங்க தான் சரின்ட்டேன். சரி நடக்கட்டும்னு விட்டுட்டேன். ஆமா பேர என்னையா வேணா நீ பாரு, உன் அத்தனா நீ என்ன துணி எடுக்க என்ன எதனே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு பாப்பாரு, என்ன ரேட்ல எடுக்கா என்ன செய்தான்னு. நீ என்ன செய்ய தெரியுமா, அவ அப்படி பாக்காலன்னு பயந்துகிட்டு இருக்க கூடாது. அதுக்குன்னே கூடுன ரேட்ல உள்ள சேலையெல்லாம் எடுக்கணும் பாத்துக்கோ. ஏக்கா அப்படி நான் எடுத்தோம்னா அவ வயிறு எஞ்சிட்டு என் மாமியாட்ட போட்டு கொடுத்து பெரிய சண்டையை எடுத்து விட்டுருவாள. சொன்னா சொல்லிட்டு போறா, சொல்லட்டும். உன் வீட்டுக்காரங்க காசுல நீ எடுக்க, அவ யாரு இதுல பேசக்கு? அதானே, அதுவும் சரிதான். அவ மட்டும் வந்து நான் என்ன ரேட்ல எடுக்கேன் என்ன சேலை எடுக்கன்னு பாக்கட்டும். அதுக்குன்னே நான் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மேலேயே சேலை எடுக்கேன். அப்படி போட்டுருவாளே. இப்படிதான் இருக்கணும். நாத்தனா வரலன்னு பயந்துகிட்டு நீ குறைஞ்ச விலையில எடுத்த அப்படின்னா அவளுக்கு ரொம்ப மப்பா போயிரும். நமக்கு பயந்துட்டு நம்ம மைனிக்காரி குறைஞ்ச ரேட்டுக்கு எடுக்க அப்படின்னு ஒரு காலம் பூரா அதே பொழப்பா அலைவா. சரி சின்ன பொண்ணு வண்டி வந்துட்டு. எப்பா கூட்டம் அதிகமாலக்கா இருக்கு. பிள்ளைலாம் பார்த்து மெதுவா இறங்கன்னா இடம் இல்லாட்ட நல்ல ஒரு கம்பியை பிடிச்சிட்டு நின்னுக்கோங்க. வாசப்படியில யாரும் நின்றாதியம்மா. எப்பா கடைக்கு வரங்காட்டியுமே ஏட்டிட்டு இன்னும் திரும்பி போறது எத்தனை மணிக்கு போறோமோ தெரியல. சேலை எடுக்கவும் தனியா போய் சேலையில எடுத்துக்கிட்டுங்கம்மா. நாங்க பிள்ளைகளுக்கு சுடிதார் பக்கத்து தானே வந்திருக்கோம். நாங்க தனியா போறோம். ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்தோம்னா நேரத்தோட வீட்டுக்கு போயிடலாம். ஏக்கா மாமினா நல்லா இருக்கியா? தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களப்பா? நல்லா இருக்காங்கக்கா. மீனா சேலையில எடுக்க வந்தேன். ஆமாக்கா மைனி போறேன்னு சொன்னாவளோ, எனக்கும் ஒரு சேலை எடுக்க வேண்டி இருந்தது. சரி போயிட்டு ஒரு மென்ட் வந்தேன். சரி ஆமா தீபாவளி அதுமா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சேலை கூட எடுக்காம போவே. நல்ல விலை கூடின சேலையை பத்தி எடு. உன் மாப்பிளைக்கு நல்ல விலை கூடின துணிமணியா எடுத்து கொடு. ஊர்ல போய் மாமியாட்ட காட்டும்போது பெருமையா காட்ட வேண்டாமா? ஏன் நாலு முடி பேச்ச பாரு. என்கிட்ட ஒரு மாதிரி பேசினா அவட்ட ஒரு மாதிரி பேசியா? சரி எல்லாரும் வாங்கம்மா, நேரத்தோட உள்ள போய் துணியில பாப்போம். வாசல்லயே நல்ல நல்ல சேலையா போட்டுருக்காங்க, நல்லா இருக்கலாம். ஆமா பத்தியா பொம்மை ஒல்லியா இருக்கங்கட்டு சேலை கட்டிருக்க போய் அழகா இருக்கு. நம்ம குண்டு குண்டு இருந்துகிட்டு நாமள அந்த சேலை கட்டினா ரொம்ப குண்டா தெரியும். சேலையிலே வேண்டாம், பிள்ளைகளுக்கு துணிமணி இருக்கத்தான் வந்தவங்க சொல்லுவாள்வோ. வந்த உடனே முதல்ல அவ்வளவுதான் சேலையை பார்க்கல்வோ. கடையை விட்டு போறதுக்குள்ள ஆளுக்கு ஒரு சேலையை தூக்கிடுவாள்வோ. பேச்சுக்கு நாங்க எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கல, பிள்ளைகளுக்கு தான் எடுக்கணும் ஒரு பிராட் எழுதிட வேண்டியது. எதுக்கு இந்த நடிப்பு நடிக்காரவளோ தெரிய மாட்டேங்குது. மீனா என்னங்க? நீ அந்த அக்கா எல்லாரோடையும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு மீனா, நான் எனக்கு தனியா போய் பார்க்கேன் சரியா? சரிங்க. கையில போன வச்சிருக்கீங்களா? இருக்கு மீனா. நான் ட்ரெஸ் எடுத்துட்டேன்னா உனக்கு கால் பண்ணிட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரியா? சரிங்க. அப்பா உள்ள வர வந்த ஏசி காத்து என்ன குளு குளுன்னு இருக்கு. சின்ன பொண்ணு அந்த வார பிள்ளைட்ட 14 வயசு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எங்க எடுக்கலாம்னு கேளு. வாங்கக்கா என்ன பாக்கணும்? ஏக்கா கடையில வேலை பார்க்க பிள்ளைய ஒரு நல்ல துணி உடுத்தாம இருக்கு. அது உடுத்திருக்க உடைய பத்தியெல்லாம் நல்லாவா இருக்கு, அங்கங்க கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு. நம்ம பிள்ளைகளுக்கும் இது மாதிரி தானே துணியில காட்டுவாளோ பிறகு. அது கடையில வேலை பார்க்க கண்டு இப்படி மாடல் ட்ரெஸ் போட்டு அலைதாள்வோ லட்சுமி. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி ட்ரெஸ் காட்ட மாட்டாள்வோ. என்னமோ இந்த பிள்ளை போட்டுக்க ட்ரெஸ்ஸே எனக்கு பிடிக்கல, நல்லா வாக்கா இருக்கு. அதான் மாடல் கோடல் உள்ள அப்போ நம்ம என்னத்த பேச முடியுது இப்போ உள்ள காலத்துல. அந்த ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு 10 வயசு 15 வயசு பிள்ளைகளுக்கு எங்க பாக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் மேம் பார்க்கணும். சாரீஸ் எதுனா பார்க்கணும்னா இங்கே பார்க்கலாம். ஏக்கா பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணுமாம்க்கா? அப்படியே அப்ப நாங்க பிள்ளைகளை கூட்டு போறோமா? நீ வசந்தி மீனா எல்லாரும் சேர்ந்து சேலையில பாத்துட்டு இருங்க. நாங்க மேல போய் பிள்ளைகளுக்கு பார்க்கோம் சரியா? சரிக்கா. ஏக்கா இந்த அம்மா மாதிரிலாம் நம்மள தனியா பார்க்க விட்டோம்னா நல்லா இருக்கும்ல? ஆமா நல்லா தான் இருக்கும், ஆனா விட மாட்டாவல. ஆமா எங்க அம்மாட்ட மட்டும் எப்ப சொன்னே நான் போய் தனியா பாத்துக்கிட்டேன்னு. எட்டி இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைல தனியா விட முடிய மாட்டி அப்படி இப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் மூச்சு விடாம பேசுவா. அதுக்கு எங்க அம்மா கூடயே துணி எடுத்துட்டு போயிடலான்னு தோணிரும். எட்டி வாங்க போவோம். இந்த சேலையில நல்ல துணி லேசா இருக்குன்னுக்கா. ஆமா மீனா இந்த மாதிரி சேலையெல்லாம் துணி மட்டும் நல்லா இருக்கும். ஒரு தடவை முக்கிய எடுத்துட்டு வைங்க, அடுத்த நாளே பழசு மாதிரி போயிரும். நீ இப்படியே இருக்க போற? இல்லக்கா சும்மா பார்த்தேன். அதானே நல்லா கூடின விட பட்டு சேலையில எடுமீனா, அதான் நல்லா இருக்கும். நாலுமுடி என் நாத்தனக்காரி முன்னாடி ஒன்னும் செய்ய முடியாம இருக்கேன். தனியா சிக்கு இல்ல அப்புறம் இருக்கு உனக்கு. தம்பி நல்ல ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் சேலையில எடுத்து போட்டு பாப்போம். ஏக்கா இங்க 700 ரூபாய் 800 ரூபாய் சேலை தான். அந்த சைடு ரூம்ல தான்க்கா நீங்க கேக்குற மாதிரி 1000 2000 குள்ள இருக்கும். ஐயா அப்படியா? சரி அப்ப நாங்க அங்கேயே போறோம். இவன் ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கான்? எங்க நம்ம வேலை பார்க்க வேண்டி வந்துருமோ? நம்ம கிட்ட சேலை துணிமணி எடுக்க ஆள் வந்துருமோன்னு இருக்கணும். மூஞ்சியே சரியில்லையே. சிரிச்ச முகம் இருந்தாதான் வியாபாரம் ஆகும்.
எப்பா லிப்ட்ல இருந்தா என்ன கூட்டம். ஆமா லட்சுமி, அதுவும் போக இந்த லிப்ட்ல மேல வரையில வயல்லாம் ஒரு மாதிரி கூசு பத்தியா. ஆமாக்க. எம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குமா, வாங்கிட்டா. எது மக்களே? எம்மா இது அழகா இருக்குமா, என் பழையத்து பிள்ளைலாம் இப்படிதான் ட்ரெஸ் எடுத்துருக்குவோ. இட்டு வா பாக்கேன். நல்லாதான் இருக்கு, ஆனா ரேட்டு 1800 போட்டிருக்க. குமாரி உள்ள இது மாதிரி இன்னும் நிறைய போட்டுப்பாங்கம்மா, அங்க போய் பார்த்து எடுப்போமா? வேண்டாம்மா, எனக்கு எதுவும் பார்த்து எடுக்க வேண்டாம், இதே எனக்கு பிடிச்சிருக்கு, இதே வாங்கிட்டா. அது ரேட்டு ரொம்ப கூடமோ, அந்த அளவுக்கு துணியும் நல்லா இல்ல. சரிம்மா, அப்ப நான் வேற ட்ரெஸ்ஸே பாக்கேன். லட்சுமி வாங்கி கொடு லட்சுமி, துணியெல்லாம் நல்ல துணியா தான் தெரியுது. ஏக்கா ரேட் அதிகம்க்கா, அதனால என்ன ஒரு 200 குறைச்சு கேட்டா தருவான். வேண்டாம்லக்கா, இவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்குதல் வழியாக்கா இருக்கு. சரி நீ எவ்வளவு கொண்டு வந்திருக்கா? என்கிட்ட ஒரு 1500 தான்க்கா இருக்கு. விடு, மிச்சத்தை நான் போட்டு வாங்கி தரேன், அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சுட்டா. சரி வேண்டாக்கா, இவ்வளவு துட்டு போட்டு நான் வாங்க வேண்டாம். சும்மா இரு லட்சுமி, பச்சை பிள்ளை முகம் வாடிட்டு பாரு. வேண்டாம் தே, நான் அடுத்த தடவை வரையில வாங்கிடுறேன். இருக்கட்டும் மக்கா, அத்தை எடுத்தாரம்ல வச்சுக்கோ, கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா எனக்கு ரூபா தந்துடுவா. சரியா லட்சுமி? ஒரே மாசம் பிள்ளைக்கு அதே எடுத்து கொடு. என்கிட்ட இப்போ உடனே காசு இல்லையாக்கா, எப்போ உங்களுக்கு திருப்பி தருவேன். அதெல்லாம் எப்போ முடியுதோ தா போதும். நீங்களும் 2 பிள்ளைகளுக்கு எடுக்கணும்லக்கா, அளவோட தானே காசு கொண்டு வந்திருப்பிய. அதெல்லாம் கவலைப்படாத லட்சுமி, நான் எப்பவுமே கூட 2000 ரூபா வச்சிருப்பேன். வச்சுக்கிட்டு தான் பாட்ட கேட்பேன். முழுக்க அவட்ட கேட்டோம்னா ஏன் அவன் நம்ம கேட்கறதுல பாதி தந்துருவோம். அதனால என்கிட்ட இருக்கு, ஒன்னும் கவலைப்படாத, பாத்துக்கலாம். மக்களே அதே எடுத்துக்கோ. என்ன எம்மா அதே எடுத்துக்கிடவா? சரி மக்கா எடுத்துக்கோ. சரி தே, நான் அதே எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தே. ஏ அப்பா, பெரிய மனுஷன் என்னமா சொல்லுதா? சரி 3 வரல ஒட்டிக்கு எடுத்தாச்சு, இன்னும் 2 பேருக்கு எடுக்கணும். எட்டி இன்னும் நீங்க 2 பேர் தான் பாக்கி, நேரத்தோட எடுத்துருவீங்களா? நீங்களும் குமாரி மாதிரி. நீ முதல்ல எங்களை கூட்டு போமா, அவ என்ட்ரன்ஸ்லயே அழகா ட்ரெஸ் பார்த்து எடுத்துட்டா, நாங்க போய் பார்த்துல எடுக்கணும். வாங்க வாங்க, என்னென்ன சொல்ல போறீங்களா தெரியல. தம்பி நல்ல சுடிதாரோட பார்த்து எடுத்து போடுப்பா. எல்லாமே நல்ல சுடிதார் தான்க்கா, பார்த்து எடுக்கட்டும். எட்டி ஏன் முனிசி, அந்த மஞ்சள் கலர் சிவப்பு கலர் சேர்ந்தமா இருக்க, நல்லா இருக்கு வெறி. உன் கை கிட்ட கிடக்கு வெறி. எம்மா நான் எடுத்துக்கிட்டேன், நீ சும்மா இரு கொஞ்ச நேரம். நம்மள வாயை திறக்க விட மாட்டாள்வே. முனிசு எட்டி சுடிதார் விட லெஹங்கா எடுப்ப மாட்டி? லெஹங்காலாம் 2000 ரூபா கிட்ட எடுத்தா தம்பி நல்லா இருக்கும். அம்மா ஏசுவால. நம்ம ஒரு 1000 1500 ரூபாக்குள்ள இருக்கான்னு கேட்போம். கேளு. என்ன லெஹங்கா இருக்கா? இருக்குமா. எந்த மாதிரி ரேட்ல பார்க்கணும்? எம்மா இந்த மாதிரி ரேட்ல பார்க்கணும். ஒரு 1000 1200 பாருமா, அதுக்கு மேல வேண்டாம். என்ன சரிக்கா. எட்டி சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கண்ணா, ரொம்ப நேரக்காரியே. பார்க்க தானமா போறான், வந்து உட்கார்ந்த உடனே சொல்லியா? எக்கா பிள்ளைல இடந்தப்படுத்தாதியக்கா, அதுவே எடுக்கட்டும். இவனுக்கு வியாபாரம் ஒண்ணு நம்மள வாய எடுக்க சொல்லிடுவாங்க. லட்சுமி பூமாரிங்க தண்ணி குடிக்க போயிட்டு அப்படியே பாத்ரூமுக்கு போனோம்னாக்கா, அதான் போயிட்டு வான்னு விட்டேன். ஏத்த ஒத்திலே விட்டா இவளும் யாரையாவது கூட போட சொல்லிருக்கலாம்ல. இன்னும் நம்ம வார வழியில தம்க்கா இப்ப வந்துருவா. என்னன்னே இது, ஒரு சேலையும் கலர் சரியே இல்லையே. பார்த்த உடனே பசக்குன்னு பிடிக்காண்டாமா, ஒரே டல்லு கலரா எடுத்து போட்டிருக்கிய, பழைய மாடலா வேற இருக்கு. என் ஆல்மடி ஏதாவது ஒரு சேலை எடுங்க, விட்டா அந்த அண்ணன் அழுதுற போறவே. வந்து உட்கார்ந்து 1.5 மணி நேரம் ஆகுது, இவ்வளவு நேரம் ஆகும் ஒரு சேலை எடுக்க முடியலையாமா? ஏன் சின்ன பண்ணி, உனக்கு வந்த உடனே அமைஞ்சிட்டு நீ பாத்துட்டு உட்கார்ந்துருக்கா, எங்களுக்கு அமையணும்ல. எல்லா சேலையும் இருக்க மாதிரி மாடலாவே இருக்கு, இருக்க கலராவே இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமான கலரா வித்தியாசமான மாடலா தேடி கண்டுபிடிப்போம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? ஏன் ஆல்மடி கலருங்கிறது ஒரு 10-12 கலர் தான் இருக்கும். அந்த கலர்களுக்குள்ள வேற வேற மாடல்ல தான் புடவை இருக்கும். நீங்க இது வரைக்கும் யாருமே பார்க்காத கலர்ல எல்லாம் சேலை வேணும்னு நினைச்சேன்னா இங்க இருந்து வானத்துல இருந்தா விடும். சட்டு புட்டு நீ எடுங்க. 1.5 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்துருக்கேன் நானும். உனக்கு நல்ல கலர் அமைஞ்சிக்கிட்டுல, அதனால நீ பேசுவ, நாங்க பார்த்தா எடுப்போம். எங்க மைனிக்கு அவளுக்கு அழகா சேலை அமைஞ்சிட்டு நம்ம அவளை தாண்டி நல்லா எடுத்துருமோன்னு கடுப்பா இருக்கு, அதான் அப்படி பேசாவ. அப்படிதான் இருக்கும் போலுக்கு. இவள் வெட்ட ஒண்ணு பேசவும் வழி இல்ல. சீக்கிரம் எடுத்து தொலைலாம் எடுக்கவும் மாட்டுக்காள்வோ, என்ன கொண்டாட போறாளோ தெரியல. இன்னைக்கு வீட்டுக்கு 12 மணி ஆயிரும் நினைக்கேன். என்ன நல்ல ஒரு அரக்கு சோப்பு கலர்ல எடுங்கண்ணே. எம்மா உங்க கண்ணு முன்னாடி கிடக்குதே அரக்கு சிவப்பு கலர் தானம்மா? ஐயா அப்படியா? அது பழைய மாடலா இருக்குனே, கொஞ்சம் புது மாடலா எடுத்து போடுங்களா. ஆமா, ஒரு கிளிப்பச்சை கலர்ல ஒரு சேலை கட்டினியல்ல, அது எங்க கிடக்கு? கிட்டத்தட்ட 100 சேலை காட்டிட்டம்மா, அடியில கிடக்கும்னு நினைக்கேன். வேணா தேடி பார்த்து எடுத்து தரட்டா? வேண்டாம் வேண்டாம், எடுக்க மாதிரி கேட்கல. அந்த கலரோட இந்த கலர் எப்படி தூக்கலா இருக்குன்னு பாப்பமேனு கேட்டேன். கடவுளே, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ? என்ன அந்த ஒரு ரோஸ் கலர் சேலை நல்ல பச்சை பார்டர் வச்சிருக்கு பாருங்க, அதை எடுங்க. எது அந்த இருக்குதுலயே உச்சியில இருக்க அந்த சேலையாம்மா? ஆமாண்ணே அதேதான். ஏம்மா அந்த சேலையில நீங்க எடுத்துக்கிட மாட்டியம்மா. உள்ள சேலையில பாருங்க, நீங்க கேட்ட மாடல்லையும் ரேட்லயும் இவ்வளவுதான் சேலை இருக்கு. என்னன்னே இப்படி சொல்லுதியா? எவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கியா, சேலையில கொஞ்சோண்டு போட்டுட்டு இவ்வளவுதான் இருக்கீங்கல. நான் சொல்லுவேன் கேளுங்க, அந்த சேலை எடுங்க. எனக்கு என்னமோ அந்த சேலை சரியா வரும்னு தோணுது. ஆமா, எனக்கும் அது பக்கத்துலயே ஒரு ப்ளூ கலர்ல சோப்பு பார்டர் வச்ச சேலை இருக்கு பாருங்க, அதை எடுத்துருங்க. ஏம்மா அதெல்லாம் நீங்க வாங்கிக்கிட மாட்டியம்மா, 2 சேலையும் ரொம்ப காஸ்ட்லி. என்னன்னு இப்படி பேசியா? ரொம்ப காஸ்ட்லிங்க. நாங்க ரூபாய் இல்லாம வந்து உட்கார்ந்திருக்கோம். ஆமா, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏம்மா அதுக்கு இல்லம்மா, அது ரேட்டு கொஞ்சம் அதிகம். நீங்க கேட்ட ரேட்டுகளுக்கு அதிகமாவே நான் எடுத்து போட்டிருக்கேன். இதுலயே பாருங்க. அப்படி என்ன அதிகமா இருக்கிற போது எங்களுக்கு எடுத்து போடுங்க, நாங்க எவ்வளவு நாள் வாங்குவோம். ஆமா, நாங்க வாங்காத சேலையிலானே என்ன இப்படி பேசிட்டியா? ஒரு நிமிஷம். ஏம்மா அந்த சேலையோட ரேட்டு 5700 ரூபா. வாங்கிடுதீங்களா? என்ன நன்மடி வாங்கிட்டீங்களா? எவ்வளவு ரேட்னாலும் நான் கொடுத்து வாங்கலாம். நீ பிற வாயை பிளந்துகிட்டு இருக்கியா? ஏன் வாங்க மாட்டேன்னு நினைச்சியோ? நான் வாங்கட்டேன், என்ன நீ வாங்குவா? ஏன் அசம போற நாலுமடி எவ்வளவு நேக்க கோத்து விடுதா பாரு. 5700 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுக்க சொல்றால. என்கிட்ட எப்படி பேசினா இவன் பேச்ச கட்டி என் நாத்தனக்காரி நான் தான் எடுக்க போறேன்னு வீம்புக்கு சொல்லிட்டாங்கன்னு நினைச்சேன். 5700 ரூபாய் ஒரு சேலையில முடக்கவா இப்போ? இந்த நாலுமடி கொஞ்சம் நெஞ்ச கொல்மலா பண்ணிட்டு தெரியுது. நீ அந்த சேலை எடுத்துக்கிடலாம்ல. 5800 ரூபாய்னாலும் பரவாயில்ல. உனக்கு உங்க அண்ணன் எத்தனை ரூபாய்க்குனாலும் வாங்கி தருவானே. ஆமாக்கா, நான் கேட்டா எங்க அண்ணன் வாங்கி தரதான் செய்யணும். எங்க மைண்ட ரூபா கொடுத்தா அனுப்பியிருக்கா எங்க அம்மா. பரவாயில்ல.
என்ன என்கிட்ட இந்த பச்சை கலரும் சிவப்பு கலரும் ஏற்கனவே இருக்கு. நான் அதை அடுத்த தடவை வாங்கிக்கிறேன். அவ கேட்டல ப்ளூ கலர்ல சிவப்பு கலர் பாட்டு வந்தது. அதை மட்டும் எடுத்து போடுங்கனே வாங்கிடுவா. என்ன ஒரு நிமிஷம். என்னம்மா? அந்த பிங்க் கலர்ல கிரீன் கலர் பாரு இருக்குல்ல, அதுவும் 5700 தானே? ஆமாம்மா. அந்த சேலை எனக்கு ஒண்ணு எடுத்துங்க என்ன? சரிம்மா. என்னென்ன இருங்க எடுத்துறாதிய. சின்ன பொண்ணு நீமா எடுக்க போறா? உங்க வீட்ல தீபாவளி இந்த வருஷம் செழிப்பு தான் போல. மைனி நீங்க எதுக்கு 5700 ரூபாய்க்கு எடுக்கிய? ஏற்கனவே உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்துட்டீங்களா? உங்க அம்மா என்ன சொல்லி அனுப்புனாவோ ஞாபகம் இருக்கா? நீயும் என் மவனும் எடுக்க துணிமணி ரெண்டும் ஒண்ணு போல தான் ரேட்ல இருக்கணும், ஒண்ணு கூடவோ குறைவோ இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புனாவோ. ஆமா. பிறகு நீ 5700 எடுத்தனா நானும் அதே எடுத்து எடுப்பேன். அப்படி ஒண்ணு நீங்க 5700 ரூபாய்க்கு எடுக்க வேண்டாம். நான் குறைஞ்சதான் பார்க்க போறேன். எடு 1000 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கம்ல, நீ ஒரு 1200 நாள் எடு, அவ்வளவுதான் உனக்கு லிமிட். இதுக்கு மேல எடுத்த அப்படின்னா அப்புறம் நான் எடுப்பேன் பாத்துக்கோ. கண்டவா பேச்ச காட்டிட்டு முடிவெடுக்க வேலையை வச்சுக்கிடாத. உனக்கா சுயறி இருந்தா யோசிக்க பாரு. நேட்டேச்சி நம்மளதான் தாக்குதா. என்னம்மா எடுக்கணுமா வேண்டாமா? வேண்டாம்னே. ஆனாலும் எடுக்க முடியாதவெல்லாம் கிடையாது. எங்க அண்ணன் வந்திருந்தா எனக்கு எடுத்து தந்திருப்பான். அண்ணன் பொண்டாட்டிலாம் வந்திருக்காவோ, அதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுதாவோ. எடுக்க வேண்டாம். நான் எங்க அம்மா கூட்டு வந்து எங்க அண்ணனை கூட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். திமுரு பிடிச்சவா. ஏன் சின்ன பொண்ணு சின்ன பிள்ளைக்கு இப்படி போட்டி போடுதா? அப்படி கையை கிட்ட தான் இருக்கியா, ஒழுங்கா வாயை பத்திட்டு இருந்திருக்கா. இல்லன்னா அந்த 4 முடியும் பிடிச்சி இறக்கிட்டு சுத்தி தூர விசிறியா பாத்துக்கோங்க. இவா செஞ்சாலும் செய்வா. காலுக்கிட்ட வேற இருக்கும், எட்டி மிதிச்சிட்டானா அது வேற குறுக்கு ஒடிஞ்சுப்போம். வாயை பத்திட்டே இருந்துருவோம். ஏமா என்ன எடுத்துட்டீங்களா? இல்லக்கா சேலையிலேயே அமைய மாட்டுக்கு தான் பாத்துட்டே இருக்கும். என்ன சரி இப்படி சொல்லுதியே? 2 மணி நேரம் அவ 7 மணிக்கு வந்தா மணி 9:10 ஆயிட்டு. இனி போய் சாப்பிடாண்டாமா பிள்ளை எல்லாம் பசிக்குங்கவோ. என்ன அவ கேட்கவே எடுத்து போடுங்களா? ஏக்கா அந்த அண்ணனுக்கு பேச கூட ஆவி இல்லக்கா. அந்த அளவுக்கு 2 பேரும் மட்டும் படா படுத்துதாவோ. பாவம் என் பார்வைக்கு இன்னையோட தானே வேலை விட்டு போயிரும் நினைக்கேன். என்னன்னு நான் சொல்ல சரிதானே? கிட்டத்தட்ட அப்படிதாம்மா நினைக்கேன் நானும். பாத்தீங்களா மனுஷன் எவ்வளவு தூரம் நொந்து போய் பேசுதாவுன்னு. நீ எடுத்துட்டே சின்ன பொண்ணு? நாமலாம் வந்து 10 நிமிஷத்துல ஒரு சேலை எடுத்து தூர வச்சிட்டோம்க்கா. இவ 2 பேரும் தான் கடையை கால்விட்டு கிடக்காவோ. இதெல்லாம் எவ்வளவு ரேட்டுனே? எல்லாம் 1000 ரூபா, 1200 ரூபா, 1500 அப்படியா? குறைஞ்ச ரேட்டுக்கு நல்ல துணியெல்லாம் இருக்கே. என்ன ஜரசக்கா சேலையே எடுக்க மாட்டோமே, பிற சேலை எடுக்க போறியா? துணிமணி அழகா இருக்குல்ல சந்தி, குறைஞ்ச ரேட்டுக்கு உள்ள அழகா துணி கிடைக்காது. என்ன உங்க பக்கம் ஒரு ப்ளூ கலர்ல சோப்பு பார்டர் வச்ச சேலை கிடக்கு பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு போடுங்க. இதாம்மா? ஆமாண்ணே இதான். என்ன அழகா இருக்கு. இந்த மாதிரி சேலை அமையாதான் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். நினைச்ச நேரம்லாம் கிடைக்கல, இப்ப கிடைக்கு பாருங்க. சரி நான் எடுத்துக்கிட்டு என்ன இந்த சேலையை எவ்வளவு ரேட்டு? 1500மா. உங்களுக்கு வேணா ஒரு 1300க்கு தரோம். சரி ரொம்ப சந்தோஷமா இதை எடுத்துக்கிட்டு என்ன ஏவா வேண்டாம் வேண்டாம் நல்ல சேலையில இருக்கா. இவளை எடுக்க விடக்கூடாது. அம்மா கண்ணில் எவ்வளவு நேரம் சிக்கல பேரு. ஏகா என்ன சந்தி? ஏகா அந்த சேலை எனக்கு தான்க்கா பார்த்து வச்சிருந்தேன். சரி கூட 2 சேலையை பார்த்துட்டு எடுப்போமே அப்படின்னு வச்சிருந்தேன். ஐயா அப்படியா? சேலை கலர் நல்லா இருக்கு பத்தியா, அதான் எடுக்கலாமேன்னு பார்த்தேன். நீ பார்த்து வச்சிருக்கியோ? நீ பார்த்தாலும் வச்சிருக்கேன். எடுக்கலாம் நான் எடுத்துக்கிட்டேனே. இல்லக்கா நான் தான் எடுக்க போறேன், வேற எதுவும் எனக்கு வாய்க்கல. சரி அப்ப எடுத்துக்கோ. என்ன அப்ப இந்த சேலையை அந்த பிளேட்டை கொடுத்துருங்க என்ன? சரிம்மா. அப்ப நான் வேற ஏதாவது சேலையில பாக்கேன். இந்த கேரளா பட்டு மாதிரி சேலை கிடக்க, அதை எடுங்க மேல எடுத்து போடுங்க. அடியில கிடக்கு பாருங்க, அழகா இருக்கே. இந்த சேலை எவ்வளவுனே ரேட்டு? இதுவும் அதே மாதிரிதாம்மா. இது 1250. அப்படியா? என்ன விட என் அவளுக்கு இந்த சேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கேரளா பட்டும்பா. இந்த சேலை நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம கிட்ட இப்படி ஒரு பட்டு கிடையாதுல்ல. நம்ம தெருவில் உள்ள எல்லாவளும் கேரளா சேலை வச்சிருக்காளோ, நம்மகிட்ட கிடையாது. நம்ம இதை எடுத்துருவோமா? சரி சரசக்கா எடுக்க முன்னே எடுப்போம். சரசக்கா என்ன மீனா? ஏக்கா எந்த கேரளா பட்டே கிடையாதுக்கா. நான் இவ்வளவு நேரம் இதை கவனிக்கவே இல்லை. நான் வேற ஏதோ கலரோன்னு நினைச்சிட்டேன். அந்த அண்ணன் வேக வேகமா நிறைய சேலை எடுத்து போட்டோம் பார்த்தீங்களா, அது வெந்தய கலர் மாதிரி தெரிஞ்சுதான் அதான் விட்டுட்டேன். கேரளா பட்டு நான் இப்பதாக்கா நல்லா பாக்கேன். நானே எடுத்துக்கிட்டு தானே இந்த சேலைய. சரி எடுத்துக்கோமா. நான் அப்போ அடுத்த தடவை சேலையில வாங்கிக்கிட்டேன். போமா எல்லாரும். என்ன அந்த பிள்ளைகள் சொன்ன 2 சேலையை அனுப்பி வச்சிருங்க பில்லு போட. சரிம்மா ரொம்ப சந்தோஷம். அங்கம்மா போவோம். இருந்தா இருந்துகிட்டே தான் இருக்கணும். சரிக்கா. சரசக்கா பெரிய புத்திசாலி தான் போங்க. நான் கூட இது வரைக்கும் சாப்பிட்டு குண்டா இருக்கு தக்கான்னு தான் நினைச்சேன். உங்களுக்குள்ளயும் இவ்வளவு பெரிய அறிவாளி எல்லாம் இருக்கவுல. பாத்தின பொண்ணு எத்தனை படத்துல பாத்திருக்கேன் இந்த சீனை. இன்னைக்கு தான் முதல்ல பார்க்க மாதிரி பேசியா? இவளுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு வாடி சேலை பார்த்தாலும் பிடிக்காது. மத்தவ கட்டிட்டு சேலையில தான் ஆசைப்படுவாள்வா. அது சும்மா நான் எடுக்க மாதிரி நடிச்சேன் பாத்துக்கோ, எடுத்துட்டாள்வா. என்ன பொம்பளையில இருந்தாலும் அந்த சமயத்துக்கு அந்த ஐடியா வரணும்லாக்கா. அந்த சேலை எடுத்து போட்டு அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு அளவே செஞ்சிட்டு போவ. என்னன்னே அப்படித்தானே? ஆமாம்மா. ரொம்பதான் படா படுத்திட்டவோ இனிய. பாத்தீங்களா அந்த அண்ணனை இன்னைக்கு வேலையில இருந்து காப்பாத்திருக்கேன். இந்த புண்ணியம்லாம் உங்களுக்கு தான்க்கா சேரும். இவா பத்தியம்மா தலைவி யூ ஆர் கிரேட். என்ன சின்ன பொண்ணு செய்யா ஒரு படியா புரிஞ்சுக்கிட்டு? எக்கா இது தெரியாதக்கா? இதான் நம்ம நண்பன் படத்துல வரும்ல. நான் இந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்துல நம்ம விஜயன் இருக்காவுல, அவங்களுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இப்படிதான் தேங்க்ஸ் சொல்லுவோ. அதான் நானும் அதே மாதிரி உங்களுக்கு சொன்னேன். சரி போமா நேரம் ஆயிட்டு. போம்க்கா. என்னையும் பாய். நெக்ஸ்ட் டைம் பாப்போம். சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க. அடுத்த தடவை வரையில தயவு செஞ்சு இந்த ரோசா போச்சு பொம்பளை மட்டும் கூட்டு வந்துடாதீம்மா. சரிண்ணே கூட்டு வர மாட்டோம். பாத்தியாக்கா மனுஷன் நொந்து போய் பேசுறாரு. வார இடத்துல எல்லாம் வாய் பேசிக்கிட்டு தான் இருப்பா. போ. இவ்வளவு நேரம் அவளுக்கு தான் நேராச்சு. நம்ம சீக்கிரமா போடணும் வைங்க. நம்மளால தான் லேட் ஆயிட்டுன்னு சொல்வோம். ஆமா அந்த 4 மணி எல்லாம் பேசும். வாங்க ஓடுவோம். மக்களே நாங்க தீபாவளிக்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. நீங்க எடுத்துட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா தீபாவளியை கொண்டாடுங்க. சரியா? ஆமா மக்களே காலம்பரையே எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு புது துணி எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நல்ல பாதுகாப்பா வெடி போட்டு கொண்டாடுங்க. என்ன எம்மா நீ எங்க வேலையை வந்து மாதிரி அவளையும் இவ்வளவு வேலை செய்ய சொல்லியம்மா. ஏட்டி இனி ஒரு ஃப்ளோவா பேச விடுங்களாம். டீ பேசு. அப்புறம் மக்களே பலாரம் எதுவும் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா என்னைய மாதிரி ஆட்கள் பக்கத்துல இருந்தாவோ அப்படின்னா அவளுக்கும் கொடுத்து சாப்பிடுங்க. என்ன மக்களே? ஆமா மக்களே 4 மணி மாதிரி ஆட்கள் நமக்கு ஒண்ணும் தரமாட்டாவோ. ஆனா நம்ம மட்டும் அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துடணும். என்ன மக்களே? சின்ன பொண்ணு நல்ல நாள் பிறப்பாவாது என்ன ஏதாவது சொல்லாம இரு. என்னையும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண விட. பண்ணுங்க. மக்களே சொன்ன மாதிரி தான் பலாரம் கொடுக்க மறந்துடாது. என்ன
மக்களே, வாழ்க்கையில என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அத்தனையும் பட்டாசு கொளுத்த மாதிரி கொளுத்தி வெடிக்க விட்டுட்டு அழகா உட்காந்து பலாரம் சாப்பிட்டு ஹாப்பியா தீபாவளியை கொண்டாடுங்க. என்ன என்ன சொன்னோம்னே புரியல, குரச சொல்ல போய் ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. இப்ப நான் சிங்கிளா சொல்றேன். என்ன, அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே.